ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி தான் ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ண போகிறேன். நான் தான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர் நாகராஜன். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி ப்ராப்ளமில் நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 9 நம்மளுக்கு 4. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்சிஆர்டியில் கொடுத்த எல்லா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேயும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ நம்ம எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம கிளாஸஸில் டெய்லி கொஷின்ஸில் நான் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஓகே, ஸோ அதில் டீட்டெயிலில் வித் கான்செப்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரிக்ஸையும் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் பேட்சில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்பர் வந்து 7299392095. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. கவனிங்க. 2 centimeter tall object is placed perpendicular to the principal axis. ஸோ நம்மக்கிட்ட இதான் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக நம்மளுக்கு என்ன இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸ்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இயர் தே மென்ஷன் அஸ் பர்பண்டிகுலர் principal axis of a convex lens. So this is a convex lens. இதுக்கு பர்பண்டிகுலராக என்ன இருக்குது, நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இஸ் தேர். ஓகே, ஸோ 2 centimeter tall object we are having. ஓகே, அண்ட் ஃபோக்கல் லென்த் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபோக்கல் லென்த் இஸ் கோயிங் டு பி 10 centimeter. ஸோ ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்டிக்கல் சென்டர். பட் ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரைட் சைடில் வரும். ஸோ அதனால் நம்ம என்ன எடுக்கணும், பாசிட்டிவ். ஏன்னா லைட் இப்படி தான் ட்ராவல் பண்ணும். லெஃப்ட் ரைட் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் இப்படி பார்த்தா வரும். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து லைட் டைரக்ஷன் இஸ் பாசிட்டிவ், லைட்டுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ். ஸோ இப்போ நம்மளுக்கு எஃபோட வேல்யூ +10 cm. கரெக்டாக? இப்போ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ் +2 cm. இப்போ அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த லென்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 cm. ஸோ யூவோட வேல்யூ வந்து ஆப்ஜெக்ட் லென்ஸ்லேருந்து 15 cm. இங்கே தான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். போலில் இருந்து, தட் இஸ் ஆப்டிக்கல் சென்டர் வந்து லெஃப்ட் சைடில் வரனால இதை நம்ம என்ன எடுக்கணும், -20 -15. ஓகே, 15 சொல்லியிருக்காங்க, -15 cm. இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ யூவோட வேல்யூ -15, எஃபோட வேல்யூ +10, ஹெச்ஓ வந்து +2 cm. ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினில் கேட்டது என்னென்னா வி என்னன்னு எம் மேக்னிஃபிகேஷன் அண்ட் ஹைட் ஆஃப் த இமேஜ் அண்ட் ஆல்சோ நம்ம ரே டயக்ராமும் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே தான் கேட்டிருக்காங்க. ஓகே, மேக்னிஃபிகேஷன் எவ்ரிதிங் தே வாஸ். ஸோ எல்லாமே சூப்பராக பண்ணிடலாம். இதோட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ண போகிறோம், ரே டயக்ராமே உங்களுக்கு ப்ளாட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. சரி, இப்போ இதான் நம்மளோட என்ன ஃபார்முலா, இது லென்ஸ் ஃபார்முலா. ஸோ லென்ஸ் ஃபார்முலாவில் எனக்கு என்ன வேணும், யூ தெரியும், எஃப் தெரியும். அப்போ எனக்கு வி தான் தெரியாது. ஸோ வியை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸையும் ரீரைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1/u அன்சைட் கொண்டு போனால் +1/u. எல்லாத்தையும் ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா யூஎஃப் டிவைடட் பை u + fன்னு வருதா? எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு யூவோட வேல்யூ -15, எஃபோட வேல்யூ +10 வித் சைன் போடுறேன். u -15, இது வந்து +10. ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா இது மேலே ப்ராடக்ட்டில் இருக்குது, கீழே சம்மில் இருக்குது, அடிஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஆட், ஃபைனலி வாட் வில் கெட், +30 வில் கெட். ஸோ வியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், யூ அண்ட் எஃப் ரெண்டு பேரையும் நம்ம சென்டிமீட்டரில் போட்டோம். கரெக்டாக? ரெண்டு பேரையும் சென்டிமீட்டரில் போட்டனால ஃபைனலாக எனக்கு கிடைக்க போகிற வியுமே என்ன யூனிட்டில் இருக்கணும், சென்டிமீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம இவங்க ரெண்டு பேரும் சென்டிமீட்டர் போட்டனால கண்டிப்பாக இது என்னது, சென்டிமீட்டர் தான். இப்போ வியோட வேல்யூ +30 cm. ஸோ எம்மோட வேல்யூ என்னது, எம்மோட ஃபார்முலா வந்து v/u ஃபார் லென்ஸ். ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு வாட், hi/ho. ஸோ எம்மோட வேல்யூ என்னது, யூ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் வாட் இஸ் v வேல்யூ. வியோட வேல்யூ +30, யூவோட வேல்யூ என்னது, ஆல்ரெடி கொஸ்டினில் -15 cm கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வியும் யூவும் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 கிடைக்குது. இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இந்த எம்மோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவா? Previously we discussed this in the daily videos. So எம்மோட வேல்யூ நெகட்டிவ் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ரியல் அண்ட் இன்வெர்டட்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ இமேஜ் வந்து ரியலாகவும் இன்வெர்டடாகவும் இருக்க போகுது. அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் எம் என்னவா இருக்க போகுது, இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்டர் தென் 1. எஸ் ஆர் நோ? இது வந்து -2 இருக்குது, மேக்னிடியூட் போட்டிங்கன்னா +2 கிடைக்கும், which is going to be greater than 1. It's going to be a magnified or enlarged image ன்னு சொல்லலாமா? எஸ், that's the nature of image. You should write this is the nature of image. இப்போ ஹைட் ஆஃப் த இமேஜ் என்னென்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ எம்மோட வேல்யூ வி கேன் கெட் ஃப்ரம் இயர். எம்மோட வேல்யூ என்னது, hi/ho. ஹெச்ஓ வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஹெச்ஓ வந்து எவ்வளோ, +2 cm. எம் வந்து என்னது, -2. நல்லா கவனிங்க, எனக்கு யார் எனக்கு வேணும் அப்படின்னா எனக்கு hi வேணும். கரெக்டாக? ஹெச்ஐன்றது ஹைட் ஆஃப் இமேஜ் தானே. எனக்கு ஹெச்ஐ வேணும்னா ஹெச்ஓவையும் எம்ஐயும் வித் சைன் போடுவேன். ஸோ எம்ஐயும் ஹெச்ஓவையும் வித் சைன் போட்டால் எனக்கு என்ன ஆகும், ஹெச்ஐ வித் சைன் கிடைக்கும். ஸோ யூ வில் கெட் அஸ் -4 cm. இஸ் தட் ரைட்? எஸ். ஸோ இப்போ திஸ் கோயிங் டு பி வாட், கான்வெக்ஸ் லென்ஸு. இது வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து பேரலல் லைட் ரேஸ் அனுப்புங்க. இட்ஸ் கோயிங் டு பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ் அண்ட் இட் கோயிங் டு கோ லைக் ஹியர். ஓகேவா?
எஸ். இப்போ அதே மாதிரி ஒன் மோர் லைட் ரே ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அனுப்புங்க. ஆப்டிக்கல் சென்டர் வழியாக அனுப்புனா அன்டிவியேட்டடாக போகும். ஓகே, இது டீட்டானா கண்டிப்பாக இதுவும் டீட்டா தான், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அன்டிவியேட்டட். அப்படியே போகுது. இங்கே எங்கே மீட் ஆகுது? ஸோ 2 லைட் ரேஸ் எடுத்திருந்தோம். ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ் எடுத்திருந்தோம். அதோட இமேஜ் நேராக எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நீங்கள் இன்வெர்டட் லைன். இப்போ ஆரோ வந்து மேலே பார்த்து இருந்திருக்கு, இப்போ ஆரோ எப்படி இருந்திருக்கு? கீழே பார்த்துருக்கு. இஸ் தட் கிளியர்? எஸ். ஸோ this going to be object, this going to be the image, ray diagram. எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு யூவோட வேல்யூ மார்க் பண்ணணும்னா இதான் யூவோட வேல்யூ, இது கண்டிப்பாக வியோட வேல்யூ. எஸ் ஆர் நோ? எஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லையும் போடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் நாகராஜன். பை பை.